ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி சீரீஸில் எபிசோடு 3, அதாவது வில் தே லீவ் திஸ் தேர்ட் பார்ட்டி கம் பேக் டு யூ, அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்ட்டு இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். இது வந்து ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ்க்கான ரீடிங். ஸோ பர்சனலைஸாக எடுத்துக்காதீங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் பர்சனாக மனசில் நினச்சிக்கோங்க. டீப் பிரெத் எடுத்துக்கோங்க, காம் ஆகிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து எனர்ஜியை கலெக்ட் பண்ண முடியும். உங்களோட ரீடிங்ஸ் பற்றி உங்களோட சஜஷன்ஸை, உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா உங்களோட இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வந்து கமெண்ட்டாக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்தராக வந்து வேறு என்ன டாப்பிக்கில் வந்து ரீடிங் போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கார்டை ரிவீல் பண்ணிடலாம். இப்போ நம்ம கார்டோட ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது, இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்றதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கரண்ட்லி உங்கள் பர்சனோட எனர்ஜியை பார்க்கும்போது அவங்க இப்போ தனியாக இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு ஃப்ரீடமை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட மனசில் வந்து ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்களோட லைஃபு ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி ஒரு பர்சனல் கம்ஃபர்ட்டுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதாவது அவங்களோட தர் ஃபீலிங்ஸ் டுவார்ட்ஸ் த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அதாவது கனெக்ஷன் வந்து ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி எவால்வேட் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்ட்ராங் பேஷன் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எப்படி போகுது என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கனெக்ஷனோட நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு பாஸ், ஒரு டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு எமோஷ்னல் ஒரு ரெஸ்ட் மாதிரி தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திங்க் பண்ணுற எனர்ஜி காட்டுது. அதே மாதிரி அவங்க வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகி வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு மூவிங் அவே கார்டு. ஸோ வந்து அவங்க வந்து லீவிங் சுச்சுவேஷன் காட்டுது. ஃப்யூச்சரில் வந்து ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் என்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்ததுனால ஸோ இந்த கார்டு வந்து ஒரு அப்பாலஜி, ஒரு நியூ பிகினிங் கார்டு, எமோஷ்னல் ஆஃபரை காட்டுது. ஸோ அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு சாஃப்ட் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா ஒரு ரொமான்டிக் மெசேஜ்னால அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு பாஸ் எனர்ஜியில் இருக்காங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அவங்க மறுபடியும் வந்து ஒரு ஸ்லோவாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு தெரியுது. ஸோ ஆனால் பட்டு இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யூர் சோல். தேங்க்யூ.